வெல்கம் பேக். நான் உங்களோட எஸ்டி மேம். ஓகே, இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னீங்கன்னா, இன்டெஃபினைட் ப்ரொனவுன்னா என்ன, டிமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன்னா என்ன, ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன்னா என்ன, அண்ட் எம்ஃபட்டிக் ப்ரொனவுன்னா என்ன அப்படின்னு 4 டைப்ஸ் ஆஃப் ப்ரொனவுனை பற்றி கிளியராக பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 4 டைப்ஸ் ஆஃப் ப்ரொனவுன் பார்த்துட்டோம். போன கிளாஸஸில் வாட் இஸ் ப்ரொனவுன் and its kinds, what is personal pronoun, what is possessive pronoun, what is a reflective what is a relative pronoun and what is interrogative pronoun. இந்த மாதிரி 4 types of a pronoun, its kinds and common what is pronoun அப்படிங்கிறத பற்றி 2 வீடியோஸை நம்ம பார்த்துட்டோம். இந்த வீடியோஸில் நம்ம பார்க்க போகிறது indefinite pronounனா என்ன, ரிமைனிங் 4, டோட்டலி 10 kinds இருக்குது. 4 kinds முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் 4 இன்னைக்கு பார்த்துடுவோம். ரிமைனிங் இருக்கக்கூடிய ப்ரொனவுன்ஸ் அதனுடைய கைண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். ஓகேவா? நவ் இன்டெஃபினைட் ப்ரொனவுன் அப்படின்னா என்ன? இட் இஸ் அ ப்ரொனவுன் தட் டஸ் நாட் ரெஃபர் டு எனி பர்சன் ஆர் திங் இன் பர்டிகுலராக எந்த விதமான ஒரு பர்சனை, ஒரு ஆளை பற்றியோ ஒரு பொருளை பற்றியோ குறிப்பிடாது. அதுதான் இன்டெஃபினைட் ப்ரொனவுன். உதாரணத்திற்கு ஆல், எனிதிங், சம்திங், எனிஒன், நன், நோ ஒன், சம்படி, ஈச், எவ்ரிஒன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்னா எல்லாம், எனிதிங் ஏதாவது, சம்திங் ஏதாவது, எனிஒன் யாராவது, நன் யாரும் இல்லை, நோ ஒன் யாரும் இல்லை, சம்படி யாரோ ஒருத்தவங்க, ஈச் ஒருத்தவங்க, எவ்ரி ஒருத்தவங்க, எவ்ரிஒன் ஒருத்தவங்க. ஸோ இது பர்டிகுலராக வரல, பேர் சொல்லி காமனாக யாரோ ஒருத்தவங்க, நமக்கு யாருன்னு தெரியாது. ஸோ அதனால் இது நம்ம என்னென்னு சொல்கிறோம்? இன்டெஃபினைட் ப்ரொனவுன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இந்த இன்டெஃபினைட் ப்ரொனவுனுக்கு இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் பாருங்களேன். மெனி ஆர் இன்வைட்டட் பட் ஃபியூ ஆர் ரிஜெக்டட். நிறைய பேர் வந்து இன்வைட் பண்ணப்பட்டாங்க, ஆனால் ஃபியூ கொஞ்சம் பேர் வந்து ரிஜெக்ட் பண்ணப்பட்டாங்க. இந்த சென்டென்ஸில் மெனி ஃபியூ அப்படிங்கிறது இன்டெஃபினைட் ப்ரொனவுன். ஏன் அப்படின்னா பர்டிகுலராக யாரையும் சொல்லலை, நிறைய பேரில் யார் நமக்கு தெரியாது, அந்த ஃபியூங்கிறது யார் நமக்கு தெரியாது. ஸோ தட் இஸ் இன்டெஃபினைட் ப்ரொனவுன். இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸை யூஸ் பண்ணி சென்டென்ஸ் வருது பாருங்களேன். இந்த வேர்ட்ஸ் எல்லாமே, இந்த எல்லோ கலரில் இருக்கக்கூடிய இந்த வேர்ட்ஸ் எல்லாமே என்னது? இன்டெஃபினைட் ப்ரொனவுன். Somebody came here. Everyone says that God is almighty. No one is in the hall. Either of you may go. All are welcome. Any one of you come inside. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நாட் பர்டிகுலர், பட் யாரோ ஒருத்தவங்களை மென்ஷன் பண்ணுது. அந்த யாருங்கிறது we don't know. So that is called indefinite pronoun. ஓகே, நெக்ஸ்ட் இந்த இன்டெஃபினைட் ப்ரொனவுனில் 3 டைப்ஸ் இருக்குது. அந்த 3 டைப்ஸ் ஆஃப் அந்த வேர்ட்ஸ் வந்து நம்ம பிரிக்கலாம். இந்த காமனாக இருக்குல்ல, அந்த வேர்ட்ஸ் வந்து 3 டைப்ஸாக நம்ம பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பார்ட்டிட்டிவ்ஸ், செகண்ட் ஒன் யூனிவர்சல், அண்ட் த தேர்ட் ஒன் இஸ் குவான்டிஃபயர்ஸ் அப்படின்னு 3 டைப்ஸாக பிரித்து அந்த 3 டைப்ஸ்லையும் கேட்டகரிஸ் வைஸாக வேர்ட்ஸ், அந்த இன்டெஃபினைட் வேர்ட்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். பாருங்களேன், ஃபஸ்ட்டு பார்ட்டிட்டிவ்ஸ் ப்ரொனவுன் அப்படிங்கிறதுல அந்த இன்டெஃபினைட்டில் ஃபஸ்ட்டு செக்ஷனில் வரக்கூடிய பார்ட்டிட்டிவ்ஸ் வேர்ட்ஸில் என்னன்னு பாருங்களேன். எனி, எனிபடி, எனி ஒன், எய்தர், நெய்தர், நோபடி, நோ, சம் ஒன் அண்ட் சம். இது எல்லாம் யூனிவர்சல். யூனிவர்சல் அந்த இடத்துல UNIVERSAL யூனிவர்சல். ஆர் வந்துருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ஆரை வந்து ரிமூவ் பண்ணிடணும். தட் இஸ் டைப்பிங் மிஸ்டேக்ஸ் ஐ திங்க். ஓகே, ஆல், போத் அண்ட் ஈச் இது எல்லாமே யூனிவர்சல் கைண்டில் வரும். குவான்டிஃபயர்ஸ் சம், செவரல், என்எஃப், மெனி அண்ட் மச் இது எல்லாமே குவான்டிஃபயரில் வரக்கூடிய இன்டெஃபினைட் ப்ரொனவுன்ஸ். இவ்வளோதான். Next, demonstrative pronoun. What is demonstrative pronoun? A demonstrative pronoun is a word. It is used to point out to something a specific within a sentence. ஒரு சென்டென்ஸ்குள்ளேயே a specific something point out பண்ணக்கூடியது தான் demonstrative pronoun. These pronouns especially used to indicate items in a space or time. இது ரொம்ப முக்கியமாக இடத்தை, ஸ்பேஸை இல்லைன்னா டைம், ஒரு காலத்தை குறிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இந்த டிமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுனை. தே மே கம் இன் சிங்குலர் ஆர் ப்ளூரல். இது ஒரு சிங்குலராக இருக்கலாம், இல்லைன்னா ப்ளூரலாகவும் வரலாம்.
இந்த demonstrative pronoun ரொம்ப சிம்பிள்ப்பா. மொத்தமே 4 words மட்டும் தான் இதில் வரும். பார்த்தீங்கன்னா இந்த இருக்கு பாருங்க, இந்த 4 words. This, these, that, those. அவ்வளோதான். This, these அப்படிங்கிறது near in time or a distance point out பண்ணுறதுக்கு. That and those அப்படிங்கிறது far in time or distance. Far தூரமாக்கக்கூடிய time or distanceக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். This, that அப்படிங்கிறது singular. These, those அப்படிங்கிறது pluralக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா புரிஞ்சிடும். இந்த எக்ஸாம்பிள்ஸ் எதனுடையது? demonstrative pronoun-உடைய எக்ஸாம்பிள்ஸ். This is my pet. இது என்னுடைய பெட். உங்கள் பக்கத்தில் இருந்ததுன்னா this. அது singular. ஒன்று. So that is. This is my pet. That is the girl who wants to meet you. அந்த girl அதான் உங்களை பார்க்கணும்னு நினைச்சாங்க. That அங்கே தூரமாக இருக்கிறவங்க. Those are nice books. அங்கே தூரமாக இருக்கக்கூடிய புக்ஸ் ரொம்ப நைஸ். These are my own cars. உங்கள் வீட்டு கெஸ்ட் வந்துருக்குறாங்க, கூட்டிகிட்டு போய் கார்ஸ் ஷெட்டில் ஒரு 10 கார் வச்சுருக்குறீங்க. These are my own cars அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க. இப்போ these இவைகள் எல்லாமே பக்கத்தில் இருக்குது, டிஸ்டன்ஸில் பார்க்கும்போது. ஆர் இது வந்து these-ங்கிறது plural. So we use the verb or here. That is a famous temple. பஸ்லேயோ கார்லேயோ போயிட்டு இருக்கும்போது தூரமாக அங்கே ஒரு டெம்பிள் இருக்குது. That is a famous temple. அப்போ far in distance. அப்போ that நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? Those items are already noted. Those அங்கே இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாமே already noted. ஸோ இவ்வளோ தான் என்னது demonstrative pronoun. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது reflexive pronoun. What is reflexive pronoun? Reflexive pronoun is a word. This word ends with the self or selves. This pronoun is used when the subject and the object of a sentence are the same. Example, I polished my shoe myself. என்னோட ஷூவை நானே பாலிஷ் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் எஸ், இன்டெஃபினைட் பார்த்தாச்சு, எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தாச்சு. இன்டெஃபினைட், டிமான்ஸ்ட்ரேட்டிவ்ல இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸும் பார்த்துட்டோம். ரிஃப்ளெக்சிவ் ப்ரனவுன் பார்த்துட்டு இருக்கும்போது தான் லிங்க் வெளியில் ஓடி வந்துடுச்சு. ஓகே, எஸ், ரிஃப்ளெக்சிவ் ப்ரனவுனும் இப்போ நம்ம பார்த்தாச்சு. இந்த ரிஃப்ளெக்சிவ் ப்ரனவுனுக்கும் எம்ஃபெட்டிக் ப்ரனவுனுக்கும் காமனான ஒரு விஷயம் என்னென்னா, ரெண்டுக்குமே சேமான ஒரு வேர்ட்ஸ் தான், ஒரு செட் ஆஃப் வேர்ட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். எப்படி இன்ட்ரோகேட்டிவ் ப்ரனவுனுக்கும் ரிலேட்டிவ் ப்ரனவுனுக்கும் WHல ஸ்டார்ட் ஆகும் பாருங்கள். வாட், வென், வேர், ஹூ, ஹூம், ஹூஸ், அதெல்லாம் அதே மாதிரி தான் இங்கேயும் பாருங்களேன். மை செல்ஃப், யுவர் செல்ஃப், himself, herself, oneself, itself, ourself, yourselves and themselves. இந்த மாதிரி காமனான வேர்ட்ஸ் தான். இதை தான் நம்ம ரிஃப்ளெக்சிவ் ப்ரனவுனுக்கும் யூஸ் பண்ணுவோம், எம்ஃபெட்டிக் ப்ரனவுனுக்கும் யூஸ் பண்ணுவோம். சரி, அப்போது இதே வேர்ட்ஸை எப்படி 2 ப்ரனவுனுக்கும் நம்ம யூஸ் பண்ண முடியும்? பாருங்களேன் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோன்னு. இதான் ரிஃப்ளெக்சிவ் ப்ரனவுன், எம்ஃபெட்டிக் ப்ரனவுன் ஒரே வார்த்தையை எப்படி யூஸ் பண்ணுறோன்னு பாருங்கள். Reflexive pronoun shows that the action of the subject reflects upon the doer. So, reflexive pronoun shows. Reflexive pronouns அப்படிங்கிறது எதை நமக்கு காமிக்கிறது, டிஸ்பிளே பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, the action of the subject reflects upon the doer. The action of the subject. Action of the subject. Subjectங்கிறது she. ஆக்ஷனுங்கிறது அந்த ஷீ என்ன பண்ணுச்சு, சிங்ஸ், பாட்டு பாடுச்சு. ஸோ ஆக்ஷன் ஆஃப் த சப்ஜெக்ட் ரிஃப்ளெக்ட்ஸ் அப்பான் த டூயர். அந்த டூயர், இந்த டூயரை வந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுது. இந்த சப்ஜெக்டு ஒரு ஆக்ஷன் பண்ணியிருக்கு, அந்த அந்த டூயர் யார், அந்த டூயர் வந்து என்ன பண்ணினாரு அப்படிங்கிறது அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஆக்ஷன் ஆஃப் த சப்ஜெக்ட் ரிஃப்ளெக்ட்ஸ் அப்பான் த டூயர். ஸோ அந்த ஆக்ஷன் ஆஃப் த சப்ஜெக்ட் அப்படியே அந்த டூயரை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அப்படி பண்ணும்போது அதை நம்ம ரிஃப்ளெக்டிவ் ப்ரனவுன் சொல்கிறோம். அதாவது ஒரு சப்ஜெக்டும் அந்த ஆக்ஷனை செஞ்ச டூயரும் ஒருத்தர் தான். அப்போது அந்த இடத்துல வரக்கூடிய ஹெர் செல்ஃப் தான் ரிஃப்ளெக்சிவ். ஏன்னா அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுது, அதனால் அதை ரிஃப்ளெக்சிவ் ப்ரனவுன்னு சொல்கிறோம். இந்த இடத்துல எம்ஃபெட்டிக் ப்ரனவுன் அப்படின்னா சிம்பிளி எம்ஃபசைசஸ் தி ஆக்ஷன் ஆஃப் த சப்ஜெக்ட்.
ஒரு சப்ஜெக்ட் என்ன ஆக்ஷன் பண்ணிச்சோ அதை அப்படியே ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறது, எம்ஃபசைஸ் பண்ணி அழுத்தம் கொடுத்து சொல்கிறது, அவ்வளோதான். அது எம்ஃபட்டிக் ப்ரனவுன். ஷி ஹர்செல்ஃப் சிங்ஸ் த சாங். அவளாவே அந்த பாட்டை பாடினா. உங்களுக்கு இன்னும் எளிமையாக புரியணும், ரொம்ப சிம்பிளாக புரியணும்னா இந்த மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எப்படின்னா, ஒரு சப்ஜெக்ட் வேர்ப் அதுக்கு அடுத்து வரக்கூடியது ரிஃப்ளெக்சிவ் ப்ரனவுன். ஒரு சப்ஜெக்ட் வேர்புக்கு நடுவுலையே வரக்கூடியது எம்ஃபட்டிக் ப்ரனவுன். அதாவது இந்த இடத்துல அந்த ஆக்ஷன், இந்த சப்ஜெக்ட்னால பண்ணப்பட்ட அந்த ஆக்ஷன் திரும்ப அதுவே ரிஃப்ளெக்ட் பண்ணுச்சுன்னா அது ரிஃப்ளெக்டிவ். இது அந்த சப்ஜெக்ட் ஒரு ஆக்ஷனை பண்ணியிருக்கு, அதுவே இன்னும் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லுது அப்படின்னா அது எம்ஃபட்டிக் ப்ரனவுன். எம்ஃபசிஸ் பண்ணி சொல்லுதுன்னா அது எம்ஃபட்டிக் ப்ரனவுன். அவ்வளோதான். உங்களுக்கு புரியணும்னா எளிமையாக நான் சொல்லி கொடுத்தேன் பாருங்கள். இப்போ சப்ஜெக்ட் வேர்ப் அதுக்கப்புறமேலு ஹர்செல்ஃப், ஹிம்செல்ஃப், தெம்செல்ஃப்ஸ் இந்த மாதிரி வந்துச்சுன்னா அது ரிஃப்ளெக்சிவ் ப்ரனவுன். சப்ஜெக்ட் ஒட்டி இமீடியட்டாக அது ஹர்செல்ஃப், ஹிம்செல்ஃப், தெம்செல்ஃப்ஸ், யோர்செல்ஃப்ஸ் இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா அது ரிஃப்ளெக்சிவ் ப்ரனவுன் அப்படின்னு எக்ஸாம் பாயிண்டடாக நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கலாம். இது நல்லா கிளியராக புரிஞ்சிடும் உங்களுக்கு. ஒரு 1 or 2 டைம்ஸ் ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு புரியும். இதை நீங்கள் இன்னும் ஒரு தடவை கூட சொல்லித்தரேன் பாருங்களேன். ரிஃப்ளெக்சிவ் ப்ரனவுன் அப்படிங்கிறது ஆக்ஷன் ஆஃப் த சப்ஜெக்ட் ரிஃப்ளெக்ட்ஸ் அப்பான் த டூயர், அவ்வளோதான். எம்ஃபட்டிக் ப்ரனவுன் அப்படிங்கிறது சிம்பிளி எம்ஃபசைசஸ் தி ஆக்ஷன் ஆஃப் த சப்ஜெக்ட், அவ்வளோதான். ஓகே, எஸ். உங்களுக்கு இப்போ எம்ஃபட்டிக் ப்ரனவுன்னா என்ன அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் கிளியராக பாருங்களேன். இட் ரெஃபர்ஸ் பேக் டு அனதர் நவுன் இன் த சென்டென்ஸ் டு எம்ஃபசைஸ் இட். இட் ரெஃபர்ஸ் பேக் டு அனதர் நவுன். திரும்பவும் அந்த சப்ஜெக்ட்டுக்கே வந்து இவங்க தான் அதை செஞ்சாங்க அப்படின்னு எம்ஃபசைஸ் பண்ணி சொல்கிறது, அவ்வளோதான். குமார் இஸ் த நவுன் பீயிங் ஹியர் எம்ஃபசைஸ்ட். குமார் ஹிம்செல்ஃப் அட்டெண்டட் த ஃபங்க்ஷன். இப்போ குமார் அப்படிங்கிற ஒருத்தனை அவனை திரும்பவும் அதே அழுத்தம் கொடுத்து சொல்லுது, ஹிம்செல்ஃப் அப்படிங்கிறது. ஸோ தட் இஸ் கால்டு எம்ஃபட்டிக் ப்ரனவுன். இவ்வளோதான். ரொம்ப சிம்பிள்ப்பா. ப்ரனவுன் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் கான்சன்ட்ரேட் மட்டும் பண்ணிங்கன்னா போதும். யூ கேன் ஈஸிலி தரவுட் திஸ் செக்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் ரிமைனிங் இருக்கக்கூடிய ப்ரனவுனோடு நம்ம மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.